ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு பெரிய அடர்த்தியான காடு. அந்த காட்டில் ஒரு சிங்கராஜா. அந்த சிங்கராஜா ஒரு ஒய்ஃபு குழந்தைகளோட அந்த காட்டில் இருக்கிறாரு. எப்பயுமே என்னென்னா ஆண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வந்து குட்டீஸ்க்கெலாம் கொடுக்கும், குழந்தைகளுக்கெல்லாம். அது மாதிரி காட்டுராஜா ஆண் சிங்கம் போகிறாரு, வேட்டைக்கு போகிறாரு, குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. அதனால அது காட்டுக்குள்ளே ஃபுல்லாக போகிறாரு. ஒரு விலங்கு, ஒரு அனிமல் கூட அதுக்கு கிடைக்கல. சுற்றிக்கிட்டே இருக்குது, ரொம்ப டயர்டாகுது. ஆனால் அதுக்கு ஒரு விலங்கு கூட கிடைக்கல. என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஈவினிங் ஆயிடுச்சு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குகை தெரியுது. இந்த குகையை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். யார்? நம்ம சிங்கராஜா. அடடா, அந்த குகை இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே யாராவது இருப்பாங்க. எந்த ஒரு குட்டி, ஒரு அனிமல், அது குட்டி ஒரு விலங்காக அங்கே இருக்கும். அதனால இந்த குகைக்கு போகலான்னு போகுது. உள்ளே போய் பார்க்குது, ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை உள்ளே. சரி, எப்படியுமே நைட்டு ஸ்டே பண்ண இங்கே தானே வந்தாங்கணும், அதனால நம்ம இங்கே அமைதியாக படுத்துருக்கலான்னு சிங்கராஜா படுத்துருக்கிறார். அந்த குகை யாரோடதுன்னா ஒரு நரியோடது. நரி எப்பயுமே புத்திசாலி, கன்னி, தந்திரமானது நரி. அது நரிக்கு சொந்தமான குகை. உடனே நரி வராங்க, அவங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வர்றாங்க, குகைக்கு வர்றாங்க. வந்தால் அந்த குகைக்கு வெளியே காலடி தடம் தெரியுது. அது யாரோட காலடி தடம்? சிங்கராஜாவோட. நரி பார்த்துருச்சு. ஓகே, அப்போ உள்ளே போன தடம் இருக்குது, வெளியே வந்தால் தடம் இல்லை. இப்போ சிங்கராஜா வெளியே போனதுக்குரிய கால் தடம் இருக்கணும்ல, அது இல்லை. அப்படின்னா சிங்கராஜா உள்ளே தான் இருக்கார் அப்படின்னு இது முடிவு பண்ணிடுச்சு. டக்குன்னு அதுக்கு ஒரு யோசனை வருது. யாருக்கு? நம்ம நரியண்ணனுக்கு. என்ன சொல்லுது? குகையே, நான் வந்துட்டேன், நான் வந்தது என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு குகைக்கிட்ட பேசுது. சிங்கம் கவனிக்குது, என்னடா இது குகைக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நரி அப்படின்னு. மறுபடியும் நரி என்ன சொல்லுது? என்ன குகையை, நான் வந்தோடனே நீ எப்பயுமே பேசுவியே, நீ பேசினாதான் நான் உள்ளே வருவேன், நீ என்ன மறந்து போயிட்டியா அப்படின்னு கேட்குது சத்தமாக. உடனே சிங்கராஜாவுக்கு ஓஹோ, அப்போ அந்த குகை பேசினாதான் அந்த நரி உள்ளே வரும். நரி உள்ளே வந்தாதான் நம்ம அம்முன்னு சாப்பிட்டுட்டு நம்ம கொண்டு வேற போகணும் அப்படின்னு அதுக்கு தோணிடுச்சு. மறுபடியும் நரி சத்தம் போடுது, என்ன குகையை, நான் நின்றுட்டே இருக்கேன், ஏன் குகை பேச மாட்டேங்கிற அப்படின்னு. அப்படியே சிங்கராஜா குகை மாதிரி பேசுகிறாராம். அடடா, நான் வேறொரு யோசனையில் இருந்துட்டேன்ப்பா, நீ வந்ததை நான் கவனிக்கலப்பா, நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு குகை பேசுத மாதிரி சிங்கம் பேசுகிறார். குரல் யாரோடது? சிங்கராஜாவோடது. நரி சும்மா இருப்பாளா? ஒரே ஓட்டம் ஓடிட்டா. இருந்தால் சிங்கம் என்ன பண்ணும்? டபக்குன்னு கடித்து சாப்பிட்டோம். நரி தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஒரே ஓட்டம் ஓடிடுச்சு. சிங்கராஜா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் குகையில், வருவாங்கன்னு. அப்புறம் என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சேன்னு மெதுவாக வெளியே வந்து பார்த்தா ஒருத்தருமே இல்லை. எப்படி இருக்கும் சிங்கராஜாக்கு? பாவம், பசியோட வேற இருக்கார்ல. என்னடா நம்ம யோசிக்காமல் போயிட்டோம், எங்கேயாவது குகை பேசுமா, நம்மளை பாரு நரி ஏமாத்திட்டு போயிடுச்சு, நம்ம வேற பேசிட்டோம் குகை மாதிரி, இப்போ பாரு அது ஓட்டம் பிடிச்சிருச்சே அப்படின்னு ஏமாந்து போய் சிங்கம் அங்கேயே படுத்துருக்கு. என்ன செஞ்சாலும், எந்த செயல் செஞ்சாலும் யோசித்து செய்யணும். அது செய்யாமல் போயிட்டாரு நம்ம சிங்கராஜா. அப்படி தானே? நீங்கள் ஸ்கூலில் இருந்தாலும் சரி, வீட்டில் வெளியோட எங்கேனாலும் சரி, யார் என்ன சொன்னாலும், எது செய்ய சொன்னாலும் நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணி பண்ணணும். ரொம்ப யோசித்து தான் செய்யணும். டப்புன்னு செஞ்சிடக்கூடாது. சரியா? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணணும். நம்ம என்ன செய்யணும், என்ன பேசணுன்றதை யோசித்து தான் செய்யணும். சரியா குட்டீஸ்? ஆச்சு. நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.